அன்னையரின் மொழி கேட்ட அறுவரான வன்னியர்கள் கன்னிக்களவு செய்திடவே கருத்தினிலே சித்தமானார். மைந்தர்களின் எண்ணபடி மரத்தியராம் அன்னையவள் அறுவரையும் தான் அழைத்து அரவணைத்து புத்தி கூறி கன்னிக்களவு தான் புரிந்து கடமையாற்ற அனுப்புகிறாள். அமாவாசை இருளினிலே அறுவரான வன்னியரும் கன்னிக்களவு தான் புரிந்து கடமையாற்ற சென்றனரே. களவெடுக்க துணிந்திட்ட காளைகளாம் அறுவருமே களவெடுக்க இடம் தேடி கால்நடையாய் தான் நடந்தார். களவெடுக்க ஏற்ற இடம் கண்டறிய இயலாமல் கால் போன போக்கினிலே களவு தேடி அலைந்தனரே. தென்கரை மகாராஷ்டிரா தேடி வந்து அருள் புரியும் அழகநகர் சித்தூரின் அருகினிலே அமைந்ததான கொத்தையடி ஹோட்டலிலே பொழுதுபோக்காக அமர்ந்தனரே. களவெடுக்கும் இடம் தேடி களப்படைந்த வன்னியர்கள் தரைதனிலே கோடுகீறி தக்கபடி கட்டமைத்து கிளியாந்தட்டு விளையாட்டில் கிளர்ச்சியுடன் ஈடுபட்டு வந்த வேளை தான் மறந்து விளையாடி மகிழ்ந்தனரே. பேச்சியம்மன் சந்நிதியில் பிள்ளை வேண்டி நோன்பிருந்த அம்மையடியால் மரத்தியிடம் ஆலயத்தின் காவலுக்காய் தளவாயாம் மாடசுவாமி தலைமகனை கேட்டவுடன் ஆயுதங்கள் தான் தரித்து அங்கும் இங்கும் சுற்றி வந்த நேரம் காலம் நிர்ணயித்து நித்தியமான கடமையாக பகவானின் ஆலயத்தை பாதுகாக்கும் காவல் என்று மரத்தியராம் மங்கையவள் மனதினிலே தான் நினைத்து மரத்தி பெற்ற மக்களுக்கு மன்னகத்தின் பரப்பினிலே காவல் பணி அல்லாமல் வேறேதும் பணியுமுண்டோ? குழந்தைவரம் தந்தாய என்றால் குறைவில்லா மகிழ்வுடனே தேசுடைய மன்னவராம் தென்கரை மகாராஷ்டிராவின் ஆலயத்தின் காவலுக்கு அர்ப்பணிப்பேன் என்றுரைத்து சாத்திரத்தின் நெருப்படியே சத்தியமும் தான் அளித்தாள். தனக்குத்தான் நிகரில்லாத தளவாயாம் மாடசுவாமி அம்மேடியால் மரத்தியிடம் ஆலயத்தின் காவலுக்காய் தலைமகனை கேட்டதுதான் தலைவாசல் காவலுக்கல்ல. பிறப்பெடுத்த உயிர் துறந்து பிறப்புடலை அழித்துவிட்டு தெய்வ நிலை தான் அடைந்து திருக்கோவில் எழுந்தருளி மகாராஷ்டிராவின் பரிவாரமாய் மன்னகத்தை காவல் காக்க தளவாயாம் மாடசுவாமி தாய் அவளிடம் கேட்டிருந்தார். தலைமகனை கேட்டுவிட்ட தளவாயாம் மாடசாமியிடம் தந்திடுவேன் என்றுதான் தயங்காமல் தான் வைத்து சாத்திரத்தின் நெறிபடி சத்தியமும் செய்து தந்த வன்னி கரந்தை வாழ்ந்திருக்கும் மனிதயவள் மரத்தியரும் வருடத்துக்கு 1 வீதம் வரிசையாக பெற்ற பின்பும் சாத்திரத்தின் நெறிப்படி சத்தியத்தை பேணவில்லை. 6 மைந்தர்கள் பெற்ற பின்பும் ஆலயத்தின் காவலுக்காய் தலைமகனை தந்திடவே தாயவளும் நினையாமல் மைந்தனுக்கு மணமுடிக்க மனதினிலே நினைத்திட்டாள். அம்மையடியால் மரத்தியவள் அறுவரில் ஒருவரை கூட ஆலயத்தின் காவலுக்கு அளித்திடவும் நினைத்திடாமல் செய்து தந்த சத்தியத்தை செயலற்றதாய் ஆக்கிவிட்டாள். தையலரின் மனதறிந்த தளவாய் மாடசுவாமி அம்மேடியால் மரத்தியரின் அறுவரான மக்களையும் தான் கேட்ட காவலுக்கே தயாராக்கும் பணிகளில் முனைந்திட வேண்டுமென்று மனதினில் முடிவெடுத்து செயல் திட்டம் தான் வகுத்து செயல்படுத்த ஆரம்பித்தார். தனக்குத்தான் நிகரில்லாத தளவாய் மாடசுவாமி 90ம் 10ம் சென்ற தோண்டதொரு கலவரை போல் பஞ்சாங்கம் கையில் எடுத்து பொத்தையடி ஹோட்டலுக்கு தள்ளாடி தடுமாறியே தளர்வோடும் வருகின்றார். வயோதிகராம் முதியவரை வன்னியரில் இளையவனும் வாஞ்சையுடன் தான் நோக்கி வாய் திறந்து வினவுகின்றான். தள்ளாடி நடைநடைந்து தடுமாறியே வருகின்ற வயதானதாம் தாத்தாவே வழிப்பயணம் எங்கே என்றான். தாத்தாவாய் வந்தவராம் தளவாய் மாடசுவாமி வன்னியரில் இளையவனம் வாய் திறந்து விழுகின்றார். கைரேகை தான் பார்த்து கமனமுடன் கணித்தறிந்து ஜோதிடங்கள் கூறுகின்ற ஜோதிடரும் நானாவேன். வடுக்கச்சி மதில் என்பதானே வனப்புடைய உறதிலே மங்கையரின் கரம் பார்த்து மனப்பொருத்தம் கணித்திடவே வழிப்பயணம் செல்வதாக வயோதிகரும் மொழிந்திட்டார். வயோதிக சோதிடரின் வாய்மொழிகள் கேட்டவுடன் வன்னிக்கரந்தை பிறந்தோராம் வன்னியராம் 6 பேரும் தள்ளாடியே வந்தவராம் தளவாயை நோக்கி தங்களது கரங்களை தயங்காமல் நீட்டிக்கொண்டு எங்களது ரேகைகளை ஏற்றபடி தான் கணித்து இங்கிருக்கும் எங்களது இருப்பிடம்தான் எது வேண்டும், எந்த நாடு, எந்த ஊரு, எதற்காக வந்தோம் வேண்டும் ஏற்றதான ஜோதிடத்தை எங்களுக்கு கூறிடுங்கள். நிகழ்ந்ததையும் நிகழ்வதையும் நிகழ்ந்திடவே இருப்பதையும் கைரேகைகள் கணித்தறிந்து கச்சிதமாய் கூறிடுங்கள் என்பதாகவே வன்னியர்கள் எதிர்பார்ப்பை உரைத்தனர். வயோதிகராய் வந்து நின்ற வன்னியர்கள் மொழி கேட்ட தளவாய் மாடசாமி அவர்
தடையில்லா வேகமுடன் அறுவரின் ரேகைகளை ஆர்வமுடன் தான் கணித்து தக்கதான விவரங்களை தயங்காமல் கூறுகின்றார். வடதேசம் மன்னிக்கரந்தை வாழ்ந்திருக்கும் மன்னியர்கள் ஒரு தாயின் பிள்ளைகளாம் உடன் பிறந்த சகோதரர்கள் மாலையிட்டு மணமடிக்கும் மங்கள நாள் வரும் முன்னே கன்னிக்களவு புரிந்திடவே கருத்தினிலே எண்ணமிட்டு களவெடுக்கும் இடமதனை கண்டறிய இயலாமல் பொத்தையடி பொட்டலிலே பொழுதுகளை போக்கின்றீர். கன்னிக்களவு புரிந்திடவே கடல் கவலை ஏதும் இனி வேண்டாம். நன்னீராய் பெருக்கெடுக்கும் நம்பியாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் திருத்தலமாம் அழகுநகர் சித்தூரில் தேவாதி தேவனவர் தென்கரை மகராசாவின் ஆலயமும் தான் அமைந்து அருளையெல்லாம் வழங்குதையா. ஐயனவர் வீட்டிற்கும் ஆலயத்தின் கருவறையில் எண்ணற்ற செல்வங்களும் எழிலானதாம் அணிகலன்களும் எங்கெங்கும் நிறைந்தே எடுப்பாரின்றி இருக்குதையா. அறுவருமே அங்கு சென்று ஆலயத்தை கொள்ளையிட்டு குலதொழிலாம் களவுதனை கோவிலிலே நடத்தியவே கன்னிகளாகவும் முதல்களவை கருவறையில் செய்திடுவீர் என்றுதான் தளவாய் சுவாமி ஏற்றவாறு உரைத்திட்டார். வயதுய சோதிடனும் வார்த்தைகளை தாமேற்று வன்னிக்கரந்தை பிறந்து வந்த வன்னியர்கள் 6 பேரும் திகழ்வொரி அருட்சுடரோன் தென்கரை மகராசாவின் திருக்கோவில் கொள்ளையிடும் திட்டமுடன் புறப்பட்டனர். கருவறையில் களவெடுக்க களிப்புடனே புறப்பட்டனர். நம்பியாற்றின் தென்கரையில் நாயகனின் ஆலயத்தில் திருடுகின்ற நோக்கத்துடன் திருமதலை சுற்றி வந்து மூங்கிலினால் செய்து வைத்த 37 படிகள் கொண்ட ஏணியில்தான் ஏறி சென்று எம்பித்தான் குதித்தனரே. கருவறையின் சுற்றுச்சுவரில் கண்ணக்கோளால் துளையுமிட்டு புனிதமான கருவறைக்குள் புகுந்தனரே வன்னியர்கள். கருவறைக்குள் நிறைந்திருக்கும் கட்டடங்கா செல்வங்களை பார்த்துவிட்ட வன்னியர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனரே. அனைத்தான செல்வங்களையும் ஆபரணங்களையும் அணிகலன்களையும் ஒன்றையுமே விட்டுவிடாமல் ஒரு சேரவே கொள்ளையிட்டு 6 சுமைகள் கட்டி வைத்து அகமெல்லாம் மகிழ்வோடு அங்கிருந்து வெளியேற அறுவருமே ஆயுத்தமாகி களவெடுத்த திரவியங்களை கரமெடுக்கும் வேளையிலே தளவாய் மாடசுவாமி தன்னுடைய சக்தியாலே களவெடுத்த வன்னியர்களின் கண்ணொளியை பிரித்ததாலே கண்ணிழந்த அறுவருமே கதியிழந்து நின்றனரே. கண்ணிழந்த கபோதிகளாய் கருவறையில் கிடந்தனரே. அம்மையடியால் மரத்தியரின் அறுவரான வன்னியர்களும் திகழ்வொளி அருட்சுடரோனின் திருமேனி அலங்கரிக்கும் கருவறைக்குள் களவெடுத்து கண்பார்வை தான் இழந்து வெளியேறவும் வழியின்றி விதிகெட்டு நீண்ட வேளை தென்கரை மகராசாவின் திருக்கோவில் பராமரிக்கும் பரம்பரை உரிமை கொண்ட பக்தி நிறை அரசல்வர் விளைகுலங்கள் செழித்தோங்கும் விஜயநாராயணம் ஊரில் வாழ்ந்த மார்த்தாண்டம் பண்ணையார் மஞ்சமதில் படுத்திருந்த நித்தரையில் ஆழ்ந்திருந்த நள்ளிரவின் நேரமதில் படுக்கையில் படுத்திருந்த பண்ணையாரின் கனவிலே தளவாயாம் மாடசுவாமி தன் உருவில் தான் தோண்டி அம்மேடியால் மரத்தியரின் அறுவரான மைந்தர்களாம் வன்னிக்கரந்தை வாழ்ந்திருக்கும் வன்னியராம் அண்ணன் தம்பிகள் உன்னுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டதான ஆலயமாம் தென்கரை மகராசாவின் திருக்கோவில் கருவறையில் திருடர்களாய் உட்புகுந்து திரவியங்கள் கொள்ளையிட்ட செல்வங்களை கொண்டு போக முனைந்தனரே. களவெடுத்த அறுவரது கண்பார்வை தான் பறித்து கல்வர்களாம் அறுவரையும் கருவறைக்குள் வைத்துள்ளேன். துக்கம்தான் கலைந்திடுவாய், துடிப்புடனே செயல்படுவாய் என்றுதான் ஆணையிட்டு ஏற்ற செயல்தான் புரிந்தார். தன்னுடைய கனவுதனில் தளவாய் சுவாமி அவர் ஆலயத்தின் கொள்ளையை அறிவித்த மறுகணமே படுக்கையை விட்டகண்டு பதிரியேதான் எழுந்துவிட்ட விஜயநாராயணாம் பண்ணையார் விரைவாகவே செயல்பட்டு வில்வவனம்புதூர், இளங்குளம், வடுகச்சிமது, கங்கயம், கண்ணநல்லூர், புலியூர்குச்சி, கோதைநல்லூர் என்பதான 7 ஊர்களிலே வாழ்ந்திருக்கும் ஏற்றம் கொண்ட தலைவர்களில் காவல் பணி புரிவோரை கணப்பொழுதில் வரவழைக்க வீரர்களிடம் மணல் கொடுத்து விரைவாகவே அனுப்பி வைத்தார். மடல் கண்டு புறப்பட்ட மறவர்களாம் காவலர்கள் வெள்ளை நிறை குதிரைகளில் விரைவாகவே ஏறி அமர்ந்து தீப்பந்தம் கரமேந்தி வீரமுடனே பயணித்து தென்கரை மகராசாவின் திருக்கோவில் தானடைந்து திருமதலை சுற்றி வந்து திசையெங்கும் காவலிருந்த விடிவள்ளி உதயமாகி விடியல்தான் வரும் வேளை ஆலயத்தின் திருக்கதவை அளவோடு தான் திறந்து திருக்கோவில் உள் நுழைந்து திருச்சங்கு ஊதிய பின் கருவறையின் சன்னதிக்கு காவலர்கள் வரும் வேளை கருவறையின் உட்புறத்தில் கடவுளவர் முன் பரப்பில் அம்மையடியால் மரத்தியரின் அறுவரான வன்னியர்கள் களவெடுத்த திரவியங்கள் கட்டவழ்ந்து சிதறிடவே கால் மாடு தலைமாடாய் கண்ணிழந்து கிடந்தனர். கண்ணிழந்து கிடக்கின்ற அல்வர்களாம் அறுவரையும் கரமுடனே கரம் இணைத்து காவலர்கள் கட்டினரே. களவு செய்த அறுவரையும் கைது செய்து சிறைப்படுத்தி படர்ந்துதான் விரிந்திட்ட புளியங்கண்டு நின்றிருக்கும் கண்ணுபுலி முடர்கே
கட்டி இழுத்து வந்தனரே. அவ்வேளை பொழுதினிலே அண்ணலவர் தளவாய் சுவாமி வன்னியர்கள் பிறப்பிடமாம் மன்னிக்கரந்தை தான் நடந்து அனங்கவளாம் மரத்திடம் அனைத்தையுமே கூறுகின்றார். தவமிருந்து பெற்றெடுத்த தனையர்களாம் அறுவருமே தென்னகத்து சித்தூரின் தேசுடைய மன்னவர் தென்கரை மகாராஷ்டிராவின் திருக்கோவில் தன்னிலே களவெடுக்க சென்ற வேளை காவலரிடம் அகப்பட்டு கண் பார்வை தான் இழந்து கண்ணிழந்த கபோதிகளாய் கண்ணு புலி மூடரையே கட்டுண்டு நின்றனரே. திருடர்களாம் அறுவரையும் தலையறுத்து வீழ்த்திடும் தண்டனையும் விதிக்கும் முன் தனையர்களை காத்திரவே எடைக்கு சரியடையாய் ஏற்றுதான் ஓன் கொடுத்து மைந்தர்களாம் அறுவரையும் மீட்டுத்தான் வந்திடுவாய் என்றுரைத்த தளவாய் சுவாமி இடம் விட்டு தான் மறைந்தார். தளவாய் சுவாமி மொழி கேட்ட தையலராம் மரத்தியவள் மணப்புடைய இளையவளாம் மன்னிச்சியோடு தான் இணைந்து கரூரமாம் நிலவரையின் கதவுகளை தான் திறந்தாள்.